ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இந்த நியூ இயரோட ஃபஸ்ட் டே எனக்கு எப்படி போணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி 4 o'clock எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா வீடு கூட்டி துடைக்கணும் அப்படிங்கிறதுனால. நேற்று வெளியில் போயிருந்ததுனால கூட்டி துடைக்கிற வேலையை என்னால் செய்ய முடியல. ஆனால் பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள் மட்டும் விளக்கி வச்சுருந்தேன். அதனால் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடை கூட்டி தொடச்சிட்டு வெளியிலையும் பூஜை ரூம்லையும் விளக்கேற்றி வச்சுட்டேன். அன்னை பாசுரத்தை டிவியில் போட்டு கேட்டுகிட்டே சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த நியூ இயர் அன்னைக்கு தான் புதுசாக வந்த கேலண்டர், அதுக்கப்புறம் டைரி எல்லாம் வச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டுவோம். இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்ட டைரியில் தான் இந்த வருஷத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் நான் எழுதி வைப்பேன். சுவாமிக்கு பிரசாதமாக கேசரியும் செய்து வைப்பேன். ஆனால் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால உலர் திராட்சை அப்புறம் வெற்றிலைப்பாக்கு பழம் மட்டும் வச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டேன். கோவிலுக்கு போயிட்டு நம்ம கேசரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோவிலுக்கும் போயாச்சு. இன்றைக்கி கூடுதலாக பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. கோயிலே அதிக கும்பல். அங்கே சாமியும் கும்பிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் டீ குடிப்பேன். மார்னிங் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு போவேன். இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. அங்கேயே பிரசாதமாக கேசரியும் கொடுத்துட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அங்கே பிரசாதம் கொடுக்குறவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான். அதனால் ஒரு கரண்டி கூடவே கொடுத்து விட்டுருந்தாங்க. இப்போ ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கவுண்டர் டாப்பு ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி விட்டுட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ டைம் 6 o'clock தான். அது பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தான் டீ போட்டிருந்தேன். என்னோடய சிஸ்டர் எனக்கு பிடிச்ச இந்த பன்னும் இந்த கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக் பீயில் இந்த ரெண்டுமே ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால் இந்த டீயோட இந்த பன்னை தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு டீயையும் குடிச்சிட்டு இருந்தேன். டீ குடிச்சிட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். வயலூர் முருகன் கோயிலுக்கும் அதுக்கப்புறம் போகிற வழியிலே அள்ளித்துறையில் நரசிம்மர் கோவில் இருக்குது. அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் மாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னிக்கு மட்டும் ரெடி பண்ணி வதக்கி வச்சுட்டேன். சட்னியை ரெடி பண்ணிக்கிட்டே டீ போட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு பசங்களையும் எழுப்பி விட்டுட்டு கோயிலுக்கும் கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு அள்ளித்துறையில் இருக்கிற நரசிம்மரை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே கோயிலோட வெளி கதவு திறந்துருந்தது. ஆனால் உள்ளார சன்னதியோட கதவு பூட்டி இருந்தது. அங்கே இருக்க பூக்கார அக்காட்ட கேட்டோம். அப்போ தான் சொன்னாங்க காலையில் நட திறந்து பூஜை முடிஞ்சிருச்சு, ஐயர் வெளியே போயிருக்காரு, ஒரு 1/2 hourல வந்துடுவார், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணங்காட்டியும் நம்ம முருகனை போய் தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலூருக்கு கிளம்பிட்டோம். கோயில் நட சாத்தியிருந்தது. மனசுக்கு சங்கடமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் முருகனை தான் நமக்கு பார்க்கணுன்னு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன். போகிற வழி எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சூழல் மனசுக்கு ரம்யமாக இருந்தது. வயல்வெளி நிறையா செடி கொடியெல்லாம் இருந்ததுனாலையும் என்னமோ ரொம்ப பனி இருந்த மாதிரி கூலிங்காக இருந்தது. கோவிலுக்கும் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்டோட ஹோட்டல் இந்த கோயிலோட பின் சைடில் இருக்குது. நாங்கள் மார்னிங் வந்தோம் அப்படின்னா இட்லி வாங்கி இந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கிற சிவனடியாருக்கு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ஹோட்டல் மூடி இருந்தது. அதனால் சுவாமி மட்டும் கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. சூரிய பகவானும் வந்துட்டார். அவரோட ஒளிப்பட்டு பனி விலகிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அள்ளித்துறைக்கும் வந்தாச்சு. இங்கே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சந்தை போல் இருக்குது. காயெல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே கோவிலுக்கும் வந்தாச்சு. கோவில் வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்தேன் கோவில் நட திறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்லாம் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. ஓகே, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே பூஜை நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வருஷப்பிறப்பு அன்னைக்கு இந்த மாதிரி பூஜை நடக்குமா. ஸ்ரீரங்கத்தில் மார்னிங் எர்லி மார்னிங் பூஜை நடக்கும், நான் பார்த்துருக்கேன். பட் இந்த கோயிலில் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது.
நார்மலாக வந்து சாட்டர்டே தான் இந்த கோவிலுக்கு போவேன். இந்த மாதிரி வருஷ பிறப்பன்னைக்கு நான் போனது கிடையாது. கோமாதாவுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வஸ்திரமெல்லாம் சாத்தினாங்க. பூஜையெல்லாம் செய்த பிறகு லாஸ்ட்டாக கோமாதாவுக்கும் நரசிம்மருக்கும் டயத்தில் தீபார்த்தனை காட்டினாங்க. கோயிலோட மூல கருவறையில் வந்து லக்ஷ்மி தேவியை மடியில் வச்ச மாதிரி நரசிம்மர் சன்னதி இருக்கும். சைடில் வந்து ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும். நரசிம்மருக்கு எய்த்தாம்பில் வந்து கருடாழ்வார் இருப்பார். திருமண தடையாக இருந்தாவோ, குழந்தை பாக்கியம் வேண்டவங்களோ, வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாவோ சனிக்கிழமை தோறும் இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணி நெய் விளக்கு ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ப்ராப்ளம் வந்து படிப்படியாக குறைஞ்சி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்களும் திருச்சியில் இருந்தீங்கன்னா ஒன் டைம் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. இந்த பூஜையை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நரசிம்மர் ஐயா வந்து நடை சாத்தி வச்சுருந்தாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. கோயிலேருந்து வாங்கின பிரசாதத்தெல்லாம் பார்த்துட்டு பசங்கள்லாம் ஒரு கோயிலையும் உடலை போல் இருக்குது, எத்தனை கோயிலுக்கு போனீங்கம்மா இவ்வளோ பிரசாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க வந்து கொஞ்சமாக பால் எடுத்து காய்ச்சி காஃபி மட்டும் போட்டு குடிச்சிருந்துருக்காங்க. மிச்சம் இருக்க பாலை ஒரு சைடு போட்டுட்டு இந்த சைடு வந்து இட்லி ஊற்ற ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது டைம் வந்து 9:30 ஆகுது. சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். கார சட்னி இருந்ததுனால இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டேன். கேசரி, லட்டு, அதுக்கப்புறம் 2 விதமான புளி சாதம் இதெல்லாம் இருந்ததுனால வேறு எதுவும் நான் செய்யலை. இதை வச்சே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கோயிலேருந்து வந்தோடனே வந்து உட்காரத்துக்கெலாம் நேரம் இல்லை. ஏன்னா டைம் ஆனதுனால கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு மத்தியானத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்தேன். இன்றைக்கி நியூ இயர் அப்படிங்கிறதுனால நான்வெஜ் இல்லை, ஒன்லி வெஜ்ஜு சமையல் தான் இன்றைக்கி. சாம்பார், அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி, மெது பக்கோடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஷ்ரூம் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயரோட மார்னிங் ஒர்க் இருந்தது. ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள், ஆசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தொடர்ந்து இந்த வருஷமும் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.